அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ல எலிப்ஸ், ஹவு டு ட்ரா எலிப்ஸ்ங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது போறதுக்கு முன்னாடி சம் பேசிக் திங்ஸ் நீங்க தெரியணும், அதை இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் இட் இஸ் கர்வ்ஸ். ஸோ கர்வ்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலிப்ஸ்ங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எலிப்ஸ்ல வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எலிப்ஸ் ட்ரா பண்ணலாம். ஸோ அதில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் மெயின் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி பார்க்க போறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் திங்ஸ்னா நாமன்கிளேச்சர் என்னென்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் இருக்கும். இந்த லைன் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேம் வந்து நம்ம எப்படிலாம் கொடுத்துக்கலாம், டிடிஎஸ் கொடுப்பாங்க. ஸோ நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? டைரக்ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, அல்லது இதுக்கு அதர் நேம் ஃபிக்ஸ்டு லைன். ஸோ ஃபிக்ஸ்டு லைன் அல்லது டைரக்ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ சென்டர்ல ஒரு லைன் போகும். இந்த லைன் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ்ங்கிறது சென்டர் லைன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து போறது. இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா the name of this line is ஆக்சிஸ். ஸோ அடுத்து நெக்ஸ்ட், ஸோ இப்படி தான் உங்களுக்கு கர்வ் வருவோம். ஓகேங்களா? ஸோ எலிப்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் எலிப்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா the name of this point, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப். ஸோ நேம் ஆஃப் திஸ் பாயிண்ட் இஸ் எஃப். இந்த எஃப்க்கு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபோட நேம் ஃபோக்கஸ் சொல்லுவாங்க, அல்லது அதற்கு நேம் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகேங்களா? So these are the major terminologies, and very another important terminology பாத்தீங்க அப்படின்னா eccentricity அப்படிமா. The eccentricity symbol E. ஓகேங்களா? So the name of the method வந்து நம்ம பார்க்க போறது eccentricity method. So eccentricity method அப்படின்னா eccentricityக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னு தெரியும். ஓகேங்களா? So eccentricity என்ன அப்படின்னா, so இத ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த கர்வ்ல. So any point P ன்னு எடுத்துக்கோங்க. The distance ஃபர்ஸ்ட் ஒரு லைனை கனெக்ட் பண்ணுங்க PF. ஓகேங்களா? The distance point, the distance P from focus, the distance P from the directrix. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க E. ஓகேங்களா? ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி என்ன அப்படின்னா the distance of point from focus, ஓகேங்களா, the ratio between the point P from focus divided by the point P from directrix. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படிம்பாங்க. ஸோ எலிப்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா மேலே நியூமரேட்டர் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹையரா இருக்கும். ஸோ அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எலிப்ஸ்க்கு எப்படி இருக்கும், நியூமரேட்டர் கம்மியா இருக்கும், டினாமினேட்டர் அதிகமா இருக்கும். அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து less than 1. ஸோ இதே நெக்ஸ்ட் ஒரு கர்வ். ஸோ அடுத்து நம்ம என்ன கர்வ் பார்க்க போறோம் அப்படின்னா இதோட நேம் என்னன்னா பேரபோலா. ஸோ பேரபோலாக்கும் இதே மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க P. Now connect the P with the F. சரிங்களா? Now connect with the directrix E. இப்போ இதுக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி எடுத்தீங்க அப்படின்னா the distance between PF divided by PE, the ratio between the distance point P from focus and the P from directrix, இதான் eccentricity. So இதுக்கு பாத்தீங்கன்னா approximately equal to 1. ஓகேங்களா? So the equal to 1 eccentricity equal to அப்படின்னா உங்களுக்கு என்ன curve கிடைக்கும் அப்படின்னா you will get parabola. So name of this curve is parabola. So next என்ன curve பாத்தீங்க அப்படின்னா hyperbola. So that is the name of this curve, hyperbola. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹைப்பர்போலாக்கு இதே மாதிரி டேக் எனி பாயிண்ட் P. ஸோ இந்த Pங்கிற பாயிண்ட் F கூட கனெக்ட் பண்ணுங்க. நவ் டைரக்ட்ரிக்ஸ் கூட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் எக்ஸென்ட்ரிசிட்டி? PF டிவைடட் பை PE. ஸோ இங்க PF எப்படி இருக்குது? ஹையர். டினாமினேட்டர் PE லோயர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா which should be greater than 1. So if the eccentricity is greater than 1 means the curve you are getting is the hyperbola. உங்களுக்கு என்ன curve கிடைக்கும் அப்படின்னா hyperbola. So these are all the basic things about the conic section. Conic sectionல மூணு curve நம்ம பார்க்க போறோம். ellipse, parabola, hyperbola. So எல்லாத்துக்குமே இந்த terminology காமனா இருக்கும். So என்னென்ன terminology அப்படின்னா directrix, axis, Fங்கிறது focus அல்லது fixed point, அடுத்து eccentricity. Eccentricity பார்த்தீங்க அப்படின்னா less than 1 அப்படின்னா உங்களுக்கு என்ன curve? ellipse. Eccentricity equal to 1 அப்படின்னா parabola, eccentricity greater than 1 அப்படின்னா hyperbola. இப்போ எலிப்ஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி வரையலாம்னு பார்க்கலாம்.
ஸோ எலிப்ஸ் பேரபோலா ஹைப்பர்போலா 3 ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேட்டா முக்கியம். ஸோ 2 டேட்டா. ஸோ என்னென்ன டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா the distance between focus and directrix, that is DDS. இந்த distance questionல கொடுத்துருவாங்க. ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிசிட்டி. ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க ஸ்மால் e 2/3. இப்போ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு எலிப்ஸ் டிரா பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க. சம் கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா எலிப்ஸ்னு கொடுக்க மாட்டாங்க, draw the curve கொடுப்பாங்க. பட் draw the curve அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், from the eccentricity value we have to identify the given curve is the ellipse. ஸோ இங்க டேரக்டாவே எலிப்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ 2/3 அப்படின்னா கண்டிப்பா less than 1. அப்போ less than 1னா the given curve is the ellipse. ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி பொறுத்தளவு இந்த ரெண்டு டேட்டா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The distance between the focus and directrix, eccentricity. ஸோ 2 வேல்யூ கொடுத்தாங்க. இப்போ எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டு இஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டைரக்ட்ரிக்ஸ் வரைங்க. ஸோ நேம் என்ன அப்படின்னா DDS. இதை நம்ம ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்கறதா நீங்க என்ன நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து அடுத்து ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் வரைகிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா you have to fix the focus point. இந்த focus point எங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 50 mm. அப்போ இங்க இருந்து நீங்க என்ன பண்ணா 50 mm மெஷர் பண்ணி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. திஸ் பாயிண்ட் இஸ் F. The distance between the directrix fixed line and the fixed point F. எவ்வளவு கொடுத்துருக்காங்க 50 mm. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பேரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா மூணுக்குமே என்ன பண்ணணும்னா இந்த டைரக்ட்ரிக்ஸ் வரைவீங்க, ஆக்சிஸ் வரைவீங்க, இந்த ஃபிக்ஸ் பண்ணணும், எஃப்ங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸென்ட்ரிசிட்டி இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2/3. ஓகேங்களா? ஸோ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ இந்த ரெண்டும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். இப்போ 2 + 3 = எவ்வளோ வருது 5. ஸோ இப்போ இங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை இங்கே 5 எத்தனை வருது இங்கே 5 வருதா? அப்போ 5 வந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருக்கிற டிஸ்டன்ஸை 5 ஈக்குவலாக டிவைட் பண்ணும். சப்போஸ் இங்க உங்களுக்கு 7 வந்துருச்சு, அதாவது 3/4 கொடுத்தாங்க, அப்ப என்ன வரும் 7. அப்ப நீங்க என்ன பண்ண இந்த டிஸ்டன்ஸை 7 ஈக்குவலா டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ 50, 5 ஈக்குவலா டிவைட் பண்ண என்ன பண்ணுவோம், இங்க இருந்து ஸ்கேல 10 மெஷர் பண்ணீங்கன்னா 5 ஈக்குவலா டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 1 2 3 4 5. ஸோ 5 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபிக்ஸிங் ஆஃப் வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்றதா உங்களுக்கு என்ன கர்வ்ங்கிறத டிசைட் பண்ணும், அது எக்ஸென்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ இங்க V எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூமரேட்டர்ல எங்க கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ அந்த எஃப்க்கு அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட். இந்த செகண்ட் பாயிண்ட் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்டெக்ஸ்ல எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது எலிப்ஸை பொறுத்தளவு இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக. ஸோ டோட்டல் 5 பார்ட்ஸ், 5 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிக்கிறோம். இங்க 2 பார்ட்ஸ் இருக்கணும், இங்க 3 பார்ட்ஸ் இருக்கணும். பேரபோலா அப்படின்னா சென்டரா வரும், ஹைப்பர்போலான்னு அப்படியே மாறி வரும். ஸோ இப்போ நம்ம எலிப்ஸை பொறுத்தளவு இது 2 பார்ட்ஸ், இது 3 பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த VFங்கிறது ரேடியஸ் காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ VFங்கிறது ரேடியஸ் வச்சுக்கோங்க. VS சென்டராஸ் என்ன பண்ணா இது மேல ஒரு ஆர்க், இதே டிஸ்டன்ஸ் வச்சு கீழே ஒரு ஆர்க். ஸோ VF ரேடியஸ் எடுத்துக்கணும், VS சென்டரா வச்சுக்கணும், இதுல மேல ஒரு ஆர்க், இதுல ஒரு கீழே ஒரு ஆர்க். ஸோ அடுத்து இங்க இருந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை இது வழியா கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க. ஸோ இதே மாதிரி இந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்ட் வழியா ஃபோக்கஸ், இந்த பாயிண்ட் வழியா போற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கும். ஸோ அடுத்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 2 ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன காம்பஸ்ல எனி கன்வீனியன்ட் டிஸ்டன்ஸ் நம்ம காம்பஸ்ல மெஷர் பண்ண அளவுக்கு ஒரு 10 mm அல்லது 8 9, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது. 10 mm அதிகமாகவும் இருந்தாலும் நிறைய லைன் பிக் லைன்ஸ் வரும், எலிப்ஸ் கரெக்டாக வராது. கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக ஒரு 8 to 10 வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது டிஸ்டன்ஸ் காம்பஸ்ல எடுத்துட்டு இந்த விங்கிற பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை வச்சு என்ன பண்ணணும்னா ஒரு ஆர்க் அடிக்கும். ஓகேங்களா? 1 2 ஒரு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு எலிப்ஸ்ங்கிற க்ளோஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய ஆர்க் டிரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணணும்னா இந்த லைன் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நான் வரைகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டா 2H பென்சில்ல இம்ப்ரெஷனே பண்ணாம லைட்டா வரையும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா லைன்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்கேல் பென்சில், நான் ஸ்கேல் கரெக்டான டைமென்ஷன்லாம் எடுக்கணும், அதனால உங்களுக்கு ரஃபாக கிடைக்கும். இஃப் யூஸ் ஸ்கேல் பென்சில் எடுக்கும்போது கரெக்டான வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு நேம் கொடுக்கணும்.
ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து 1, இது எங்க கட்டாக இருக்குது, இந்த பாயிண்ட் என்னது 1 dash, இது 2, இது 2 dash, 3 dash, 4 dash, 5 dash. இதே மாதிரி உங்களுக்கு எலிப்ஸ் எங்க கிடைக்குதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் you have to give the name. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ இதில் என்ன பண்ண போனால் காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸில் 1 dash ரேடியஸ் எடுத்துக்கணும். எஃப்ங்கிற பாயிண்ட் தான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ எல்லாத்துக்குமே என்னன்னா எது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா எஃப் தான். ஓகேங்களா? ஸோ எஃப் சென்டரா வச்சுட்டு ஓகேங்களா காம்பஸில் 1 dash ரேடியஸ், எஃப் சென்டரா வச்சுட்டு இதில் மேலே ஒரு ஆர் அப்படியே கீழே ஒரு ஆர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எஃப் சென்டரா வச்சுட்டு இங்கே கட் ஆகும். ஸோ மேலே ஒரு ஆர் கீழே ஒரு ஆர். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 2 dash ரேடியஸ் எடுத்துக்கணும். எஃப் வந்து சேம் சென்டர். ஸோ எஃப் சென்டர் வச்சுட்டு இதுல மேல ஒரு ஆர், அடுத்து இதுல கீழே ஒரு ஆர். அடுத்து 3 dash ரேடியஸ் வச்சுக்கணும். எஃப் சென்டர் வச்சுட்டு மேல ஒரு ஆர் கீழே ஒரு ஆர். அடுத்து என்ன பண்ணும் 4 dash. ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீங்கிற பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த கர்வ். ஸோ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்லார்ஜ் ஆகும். அடுத்து என்ன ஆகும் அப்படி கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி அப்புறம் கொஞ்சம் கம்மியாகி கடைசி ஒரு பாயிண்ட்ல போய் இந்த கட் ஆகும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். உங்களுக்கு எங்க கர்வ் கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போ இது வரைக்கும் வர எல்லாமே ரெஃபரன்ஸ் லைன்ஸ் தான். இது எல்லாமே 2Hல லைட்டா ட்ரா பண்ணணும். இப்போ ஃபைனலா கனெக்ட் பண்ண போற பாயிண்ட்ல இருந்து பண்ணுங்க. எங்க கட்டாதான் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னா இது கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆர்க் மாதிரி கட் பண்ணுங்க அப்படின்னா so you will get a ellipse in the connect arrow points. Okay, so this curve is here. Finally, we will get a ellipse. Okay, so very simple. So next step என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ellipse draw பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா draw a tangent and normal any point P on the curve. இந்த கர்வ்ல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும், அதுக்கு tangent normal வரையணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கர்வ்ல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க P. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த Pங்கிற பாயிண்ட்டையும் ஃபோக்கஸ் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த PF இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் ட்ரா பண்ணணும். யூசிங் மினி டிராப்டர் வச்சு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா இது ஒரு இடத்துல மீட் ஆகும். டைரக்ட்ரிக்ஸ் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ இங்க இருந்து எவ்வளோ ஸ்கேல வச்சு என்ன பண்ணுங்க இந்த Pங்கிற பாயிண்ட் வழியா ஒரு லைன் ட்ரா பண்ணணும். It has to pass through this point. இந்த Pங்கிற பாயிண்ட் வழியா போற லைன். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் பேர் என்ன அப்படின்னா டேஞ்சன்ட். இப்போ இந்த டேஞ்சன்ட்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் எதுங்க நார்மல். ஸோ ரிப்பீட். ஸோ இந்த கர்வ்ல ஏதோ ஒரு பாயிண்ட் P வச்சுக்கோங்க. Pயும் Fஐயும் கனெக்ட் பண்ணுங்க. இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணணும் அப் டு டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இந்த டைரக்ட்ரிக்ஸ் பாயிண்ட்ல இருந்து P வழியா ஒரு லைன் போட்டீங்க அப்படின்னா அந்த லைன் பேர் டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டீங்க அப்படின்னா நார்மல். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த எலிப்ஸ் அண்ட் பேரபோலா, சாரி எலிப்ஸ் அண்ட் ஹவு டு டிரா டேஞ்சன்ட் நார்மல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த எலிப்ஸ் வரைகிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி லைக் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.